சகல, இப்ப என்னப்பா பண்றது? பாட்டி பேத்திங்க முளைப்பாரி எடுக்க வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அத்தையும் அனுப்பக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நீயோ பாட்டி கிட்ட பேத்திங்க கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்ட. இந்த இடியாப்பச்சுக்களை நம்ம எப்படி பாத்திக்க போறோம்? சகல, ஒரு ஐடியா தோணுது. அதை மட்டும் பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா முளைப்பாரி மேட்ரு சால்வ் ஆயிடும். என்ன ஐடியா? சகல, ரகலையே இல்லாம பக்காவா ஒரு பிளான் மாட்டிக்கிச்சு. இத மட்டும் பக்காவா பண்ணிட்டோம், அத்தையா அவங்க பொண்ணுங்களை முளைப்பாரி எடுக்க அனுப்பி வச்சிருவாங்க. I will go and do it. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாங்க சாமி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாங்க சாமி, உட்காருங்க. ஓம் நம சிவாய. பக்தா, என் அருகில் வா. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. கடவுளுக்கு சமமாக இங்கு அமர்வதற்கு எந்த மானிட பதர்களுக்கும் உரிமை இல்லை. புரிகிறதா? டே மயிலி, அத்தையோ முன்னாடி கை கட்டி நிக்க வச்சிட்டியாடா. ஆகா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எங்க எங்க என் வீட்டுக்காரரை காணோம்? உங்க கூட தானே வந்தாரு. இப்போ நீங்களும் சாமியாரும் மட்டும் வந்திருக்கீங்க. அது சாமி தான் அவரை கோயிலுக்கு ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருக்காரு, வந்துருவாரு. ஓ, பக்தாய், அவன் உன்னுடைய கணவனா? ஆமா சாமி. ரொம்ப தங்கமான மகன் அவன். அவன் ஒரு வளர்ந்த குழந்தை, கள்ளம் கபடம் இல்லாதவன். அவனை கணவனாக அடைய நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மகளே, கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் அவன் மருமகனாக கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீங்க அவரை புகழ்ந்து பேசுறது எனக்கு பெருமையா இருக்கு சாமி. அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறது என் ஞான திருஷ்டியில் தெரியுது. அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக இருப்பது உங்கள் வீட்டுக்குத்தான் பெருமை, புகழ், கௌரவம். அந்த மீசை வைத்த குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்தாக்கா. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வரீங்கன்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். அவங்க உங்களுக்காக ஏற்கனவே வாங்கின துணியெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அத்த, உங்களுக்கும் இதுல துணி இருக்கு. எனக்கு வேண்டாம் மாப்ள, இவங்க எல்லாரும் போட்டுக்கிட்டோம். மாமா, உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. இதுல ஆளுக்கு 2 Dress இருக்கு. ஒன்னு இன்னைக்கு போட்டுக்க சொன்னாங்க, இன்னொன்னு நாளைக்கு போட்டுக்கோங்க. சரி, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா கிளம்பலாம். ஒரு சின்ன விஷயம், நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எங்க? எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் அவங்கள இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ம்.
என்ன பண்றது, வீட்டுக்கு போனேன், அங்க போட்டி இருந்தது. நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். இவ்ளோ தூரம் உங்களை அலைய விட்டதுக்கு சாரி. எதுக்கு சாரி எல்லாம்? அட என்ன நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்க, அம்மா எங்க? அதுவா, பக்கத்து வீட்ல ஒரு அம்மா மலைக்கோவிலுக்கு போறேன் கூட வரீங்களான்னு அத்தை கிட்ட கேட்டாங்க. அத்தைக்கும் அந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசை, அதான் கூடவே கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு போறது ஒரு விதமான நிம்மதி கொடுக்கும் இல்லையா? போயிட்டு வரட்டும். வீட்ல பாத்திருந்தனா உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டிருப்பேன். இந்த தோப்புல உங்களுக்கு என்ன குடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. எதுவும் வேண்டாம், நீங்க கேட்டதே போதும். அது சரி, உங்க கைவலி எப்படி இருக்கு? அம்மா கொடுத்த மருந்து ரொம்ப நல்லா கேக்குது, வலி நல்லா குறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. சரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். சொல்லுங்க. எங்க அப்பாவோட ஊர்ல கும்பாபிஷேகம் கிராண்டா நடக்க போகுது. அப்பாவோட ஃபேமிலி தான் ஊர்ல ஜமீன் குடும்பம். சோ அது எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அப்படியா? ஆமா, நான் என் அக்கா தங்கச்சி எல்லாரும் முளைப்பாரி எடுக்கிறோம். எங்க ஃபேமிலி சார்பா விருந்தெல்லாம் நடக்குது. அதனால நீங்களும் அம்மாவும் அவசியம் வரணும். வரோம். எந்த ஊரு? திருப்புலானி. இன்னைக்கு மட்டும் வந்தா பத்தாது, நாளைக்கு கும்பாபிஷேகம், அதுக்கும் வரணும். கண்டிப்பா வரோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட அம்மா கொடுத்த மருந்து பத்தியும் உங்க 2 பேர் பத்தியும் சொன்னேன். அவசியம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க வாங்க, நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நிச்சயமா வரோங்க.